சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டுமே கட்டாயம் தெரியும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துவது முதல் அறிகுறி 3 பல்லிகள் ஒன்று சேர்ந்து நிற்பது. அது உங்கள் பூஜை அறையில் இருக்கலாம் அல்லது உங்கள் நிறைவாசலில் இருக்கலாம். ஏன்னா குலதெய்வம் வந்துச்சு அப்படின்னாலே அது தங்குற இடம், அது குலதெய்வம் வாசம் செய்கிற இடம் அப்படின்னு ஒரு சில இடங்கள் இருக்குது. அதில் முதன்மை இடமாக நிலைக்கதவு, அடுத்தது பூஜை அறை, நிறை சொம்பு நீர், கலசம், இந்த இடத்துலலாம் நம்ம குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அப்படி அந்த இடங்களில் 3 பல்லிகள், கருப்பு எறும்பு, சுவாமி எறும்பு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை விநாயகர் எறும்பு, பிள்ளையார் எறும்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த எறும்புகள் கூட்டமாக அந்த இடத்துல வந்து நிற்கிறது. தெய்வங்களை உணரும் தன்மை இந்த எறும்புகளுக்கும் பல்லிகளுக்கும் உண்டு. அதனால் அந்த இடத்துல அவங்க தரிசிச்சிட்டு இருப்பாங்க. உங்கள் குலதெய்வம் அந்த இடத்துல இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல எறும்புகளும் பல்லிகளும் கூட்டமாக நிற்பதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2வது அறிகுறி, காகம் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி கத்தி கொண்டே இருப்பது. உங்கள் வீட்டை பார்த்து கத்துறது. அதற்கு நீங்கள் சாப்பாடு வைத்தாலும் அதை போய் சாப்பிடாம ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டை பார்த்து கத்திய பிறகு தான், அதற்கு பிறகு தான் போய் சாப்பாடு எடுக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகு தான் போய் உணவு எடுத்துக்கிறாங்க. இதுதான் அதோட சூட்சமம். நம்ம வீட்டை பார்த்து ஒரு காகம் கத்திக்கிட்டே இருக்குது, அதாவது சுற்றி சுற்றி வந்து நம்ம வீட்டை பார்த்து கத்துதுன்னா அது கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது அறிகுறி, உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வ படத்திற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும்போது அந்த பொட்டு ஒரு வாரம் ஆனாலும் அதோட பிரகாசம் தன்மை குறையாமல் இருப்பது. நீங்கள் நல்லா பாருங்கள், மற்ற படங்களில் வைக்கிறதுக்கும் உங்கள் குலதெய்வ படத்தில் நீங்கள் சந்தன குங்குமம் வைக்கும்போது அதோட ஒரு வாரம் ஆனாலும், ஒரு வாரம் ஆயிடுச்சுனாலே அந்த சந்தனம் காஞ்சு, குங்குமம்லாம் காஞ்சு ஒரு சில பொட்டுகள்லாம் கீழே விழுந்துடும். ஆனால் அந்த பொட்டு எதுவுமே கீழே விழுவாமல் அதோட மங்களகரம் குறையாமல் இப்போ வச்ச மாதிரியே அது அப்படியே புதுசாகவே இருந்துச்சு அப்படின்னாலே அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க. அதே போல் ஒரு வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வருது, ஏதோ அடுத்தது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பிரச்சனை வரும், ஆனால் வந்த இடம் தெரியாமல் அடுத்த நிமிஷம் போயிடும். ஒரு குறையுமே அவங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. பெரிய குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் குறையே இல்லை அப்படின்னாலே அவங்க வீட்டில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்குது, குலதெய்வ நடமாட்டமும் அவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4வதாக, உங்கள் வீட்டில் ஒரு செடியோ இல்லை மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா செடிகளில் அதிகமாக துளிர் விடுவது, புது செடி கிளைகள் வர்றது, அதிகமாக பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக பூத்து குலுங்குவது, மீன்கள் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக உற்சாகமாக நீந்துவது, இதுவும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான அறிகுறிகள். நம்ம பூஜை செய்யும்போது ஒவ்வொரு தெய்வமுமே நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய வருவாங்க. அது லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம், பார்வதி தேவியாக இருக்கலாம், இல்லை விஷ்ணு பகவான். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை நம்ம மனதார நினச்சி பூஜை செய்கிறோமோ அந்த அத்தனை தெய்வங்களுமே நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய வருவாங்க. ஆனால் குலதெய்வம் மட்டும்தான் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடாம வர்ற தெய்வமும் நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பெரிய யாகம் செய்யணும், பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. குலதெய்வத்தை மனதார நினச்சி வேண்டுங்க. குலதெய்வத்திற்காக பூஜை அறையில் தனியாக குலதெய்வ விளக்கு ஒன்று ஏற்றுங்க. நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யுங்கள். கலசம் வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் கட்டாயம் கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க. இது போல் எளிய வழிபாடில் மனம் உகந்து உள்ளன்போடு உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. 5வது அறிகுறி, நீங்கள் குலதெய்வ கோவிலில்
நிக்கும்போது எந்த வாசனைய நீங்க உணர்ந்தீங்களோ, உங்க குலதெய்வ எல்லையில அந்த குலதெய்வ கருவறைக்கு பக்கத்துல என்ன வாசனை உங்களால உணர முடிஞ்சதோ, அந்த வாசனைய நீங்க பூஜை செய்யலைனாலும் பரவால்ல. உங்க வீட்ல நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அந்த வாசனை வருவத உங்களால உணர முடிஞ்சது அப்படின்னா, கட்டாயம் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 அறிகுறிகள்ல ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சா கூட, உங்க வீட்ல குலதெய்வம் இருப்பது 100% உறுதி. அப்படி இருக்கும் குலதெய்வத்திற்கு நீங்க பெருசா எதுவுமே செய்ய வேணாம். உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் செய்யுங்க. முடிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச பூஜைகள் செய்யுங்க. உங்க குலதெய்வத்த நினைச்சு மனதார வேண்டுங்க. உங்க குலதெய்வத்த "என் குலம் காக்கும் குலதெய்வியே, குலதேவா என் குடும்பத்தை காத்திடுவாய்" அப்படின்னு மனதார வேண்டுங்க. அப்படி வேண்ட வேண்ட குலதெய்வத்திடம் நீங்க வரங்கள் கேட்க கேட்க குலதெய்வம் குடுத்து கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். குலதெய்வத்த முறையா வணங்குற குடும்பம் ஒருபோதும் ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிறது குலதெய்வத்தின் வாக்கு. கண்டிப்பா குலதெய்வத்த முறையா வணங்குங்க. உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகி, குலதெய்வத்தின் அருளோடு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் ரொம்பவே சிறப்பா இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.